வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் எண்களின் விளையாட்டு கிடையாது. அடுத்த சில ஆண்டுகளுக்கு உங்கள் பாக்கெட், உங்கள் குழந்தைகளின் படிப்பு, உங்கள் வீட்டின் பொருளாதாரம் என எல்லாவற்றையும் தீர்மானிக்கப் போகிற மிக முக்கியமான அறிக்கை இது. இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன? யாருக்கெல்லாம் லாபம்? தமிழ்நாட்டின் கடன் சுமை எவ்வளவு? ஒரு சாமானிய மனிதனாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். இதுதான் இப்போது எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம். நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது சில அதிரடி அறிவிப்புகளையும் சில நீண்டகால திட்டங்களையும் முன்வைத்தார். குறிப்பாக தேர்தல் வரப்போகும் இந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட் என்று அழைக்கிறோம். ஏன் தெரியுமா? முழு பட்ஜெட் என்பது தேர்தல் முடிந்து புதிய அரசு அமைந்த பிறகுதான் தாக்கல் செய்யப்படும். இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. இந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே பல முக்கிய நலத்திட்டங்களுக்கு பெரும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் கல்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பள்ளிக் கல்வித்துறைக்கு மட்டும் சுமார் 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட அதிகம். கல்வித்துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட காரணம் என்ன? பெரியார், அம்பேத்கர் நூல்கள் எளிய பதிப்பாக வெளியீடு, திருக்குறளை 5 மொழிகளில் மொழிபெயர்த்தல் என கலாச்சார ரீதியாகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்றிருக்கிறது. தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இப்போது 5.4 லட்சம் மாணவர்களை சென்றடைந்திருக்கிறது. அதேபோல 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக 2172 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. இது மாணவர்களின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது என்பதுதான் இப்போது பலரின் எதிர்பார்ப்பு. சரி, இப்போ உண்மை என்ன? இந்த திட்டங்களெல்லாம் மக்களை சென்றடைகிறதா? உங்களோட கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலுள்ள மாணவர்கள் இந்த திட்டங்களால் பயனடைந்திருக்கிறார்களா? அடுத்ததாக பெண்கள் நலன். பட்ஜெட்டின் மிகப்பெரிய ஹைலைட் இதுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இப்போது 1.3 கோடி பெண்களை சென்றடைந்திருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுவது ஒரு பக்கம் இருக்க, கோடைக்கால நிவாரணமாக சில பயனாளர்களுக்கு 5000 ரூபாய் வரை வழங்கப்பட்டிருப்பதை ஒரு சாதனையாக அரசு முன்வைக்கிறது. இந்த ஒரே விஷயம்தான் பல குடும்பங்களின் பொருளாதாரத்தை இன்று தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இது தவிர விடியல் பயணம் என்ற பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 881 கோடி முறை பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. போக்குவரத்து துறைக்கு மொத்தமாக 13,062 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டீசல் மானியத்திற்காக மட்டும் 1857 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது பேருந்து கட்டணம் உயராமல் இருக்க அரசு இந்த நிதியை செலவிடுகிறது. இது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி தரும் செய்தி. மருத்துவத்துறை பக்கம் திரும்பினால், மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா சபையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு மருத்துவத்துறைக்கு 22,090 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட சற்று அதிகம். அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் புதிய மருத்துவ கருவிகள் வாங்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும். குறிப்பாக முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 6,374 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தரமான மருத்துவம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே இலக்கு என அரசு கூறுகிறது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், வரும் காலத்தில் அரசு மருத்துவமனைகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக மாற்றும் முயற்சி இது என புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை 48 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு சென்று பயிற்சி பெறவும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது தவிர 30 புதிய முதல்வர் படைப்பகங்கள், அதாவது கோவர்க்கிங் ஸ்பேஸுகள் 104 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளன. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க நினைக்கும் இளைஞர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரிய அறிவிப்பு தூத்துக்குடியில் வரப்போகிறது. 5200 கோடி ரூபாய் மதிப்பில் கப்பல் கட்டும் தளம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இது தென் தமிழகத்தின் பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கும் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் மின்சாரத்துறைக்கு 18,091 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் 1000 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அமைப்பதற்கான டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன.
விரைவில் புதிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்கை வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மின்வெட்டு இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே இதன் நோக்கம். உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், உள்கட்டமைப்பு மற்றும் வீட்டு வசதிக்கு இந்த பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7,547 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் சாலைகள் மற்றும் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த இது உதவும். குறிப்பாக சென்னை அருகே 342 கோடி ரூபாய் செலவில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது. இது சென்னையின் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கும் ஒரு பெரிய முயற்சியாகும். ஆனால் இதை பற்றி சிலரின் கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகிறது என்பதுதான். பட்ஜெட் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் மொத்த கடன் 10.62 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உற்பத்தியில் 26.12% ஆகும். வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் அதை 3% வைத்திருக்க அரசு முயன்று வருகிறது. நிதி மேலாண்மை என்பது ஒரு கத்தி மேல் நடப்பது போன்றது. நலத்திட்டங்களையும் கொடுக்க வேண்டும், அதே சமயம் கடனையும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு சரியாக கிடைத்தால் இந்த சுமை குறையும் என நிதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்துறைக்கு தனியாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நம்மாழ்வார் பெயரில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இது தவிர கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கு 4,435 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் நலனுக்காகவும் பால் உற்பத்தியை பெருக்கவும் புதிய திட்டங்கள் இதில் அடங்கும். விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் கடன் வசதிகளும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. இங்கேதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அரசு ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றிய பேச்சு எழுந்தது. இப்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளுக்காகவும் 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்காக மட்டும் அரசு 1.55 லட்சம் கோடி ரூபாயை செலவிடுகிறது. இது மாநிலத்தின் மொத்த செலவினத்தில் ஒரு பெரிய பகுதி. இதனால்தான் பல புதிய திட்டங்களை அறிவிப்பதில் நிதி நெருக்கடி ஏற்படுவதாக சில பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் ஊழியர்களின் நலனில் அரசு உறுதியாக இருப்பதை இந்த நிதி ஒதுக்கீடு காட்டுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு பற்றி பார்த்தால், காவிரி, வைகை, நொய்யல் மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க 374 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இயற்கை ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. அதேபோல 285 கோடி ரூபாய் செலவில் புதிய அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட உள்ளன. தமிழர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல இது உதவும். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 1,471 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் மாதாந்திர உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டிற்கான சில அறிவிப்புகள் வந்தன. குறிப்பாக அரிய மண் தாது ரேர் எர்த் மினரல் காரிடார் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட உள்ளது. இது மின்சார வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய உதவும். அதேபோல் சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடங்கள் ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இவை மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். மாநில அரசின் திட்டங்களும் மத்திய அரசின் திட்டங்களும் இணைந்து செயல்படும் போதுதான் முழுமையான வளர்ச்சி சாத்தியம். பட்ஜெட் பற்றிய சில பொதுவான பின்னணிகள் மற்றும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை பார்ப்போம். முதலாவதாக, இந்த பட்ஜெட்டினால் வரி உயருமா என்றால் இப்போதைக்கு புதிய வரி உயர்வு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இரண்டாவதாக, கலைஞர் உரிமைத் தொகை அனைவருக்கும் கிடைக்குமா? தகுதியுள்ள புதிய பயனாளர்கள் தொடர்ந்து சேர்க்கப்படுவார்கள் என அரசு கூறியிருக்கிறது. மூன்றாவதாக, கல்வி உதவித்தொகை எப்போது கிடைக்கும்? இது நேரடியாக மாணவர்களின் வங்கிக் கணக்கிற்கு டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும். இந்த திட்டங்கள் அனைத்தும் தேர்தல் அரசியலா அல்லது உண்மையான வளர்ச்சியா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 2026 தமிழ்நாடு பட்ஜெட் என்பது கல்வி, பெண்கள் நலன் மற்றும் உள்கட்டமைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் பெரும் கடன் சுமை இருந்தாலும் மறுபக்கம் மக்கள் நலத்திட்டங்களை கைவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி இந்த பட்ஜெட் ஒரு முக்கிய அடியாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை கொண்டு வரும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.